சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக வாயிலார் நாயனார் புராணம். இன்று நாம் 9வது திருப்பாடலை பார்க்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். அகம் மலர்ந்த அர்ச்சனையில் அண்ணலார்தமை நாளும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடி நிழல் கீழ் புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணிய மெய் தொண்டனார். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தை நாம் அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே பார்த்து விடுவோம். முதல் அடி என்ன? அகம் மலர்ந்த அர்ச்சனையில் அண்ணலார்தமை நாளும். அகம் என்ற சொல் மனதை குறிக்கும். அந்த வாயிலார் நாயனார் என்ன பண்றாரு? மனத்திற்குள்ள அகப்பூசையினால், அர்ச்சனைங்கிறது பூசை, இங்க அகத்துக்குள்ள மனத்துக்குள்ள செய்கிற அந்த பூசை. யாரை பூசிக்கிறார்? அண்ணலாரை, நம்முடைய எம்பெருமானை, சிவபெருமானை. நாளும் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள், நாள்தோறும் அவர் அந்த அகப்பூசையை செய்து கொண்டு வருகிறார். 2வது அடி, அதை எப்படி செய்கிறாருங்க? அந்த பூசையை நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே. நிகழவரும் அன்பு, அன்போடு இடையராது வழிபட்டு, அந்த நிறை வழிபாடு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு நம்ம பொருள் பார்க்கும் பொழுது, வழிபாடுன்னா நமக்கு தெரியும் பூசையாற்றுதல். நிறை என்ற சொல்லுக்கு உறுதிப்பாடு. ஆடு குணம் நான்கினில் காப்பன காத்து கடிவன கடியும் அந்த திண்மை. எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த பூசையை நாள்தோறும் தன்னுடைய மனத்துக்குள்ள அந்த அகப்பூசையை எம்பெருமானை வழிபாடு செய்யும் அந்த திறம், அதாங்க நிறை வழிபாடு. அது ஒழியாமை, அதை விட்டு நீங்காம. 3வது அடி, திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடி நிழல் கீழ். இத்தகைய அகப்பூசையை அவர் எப்படி செய்கிறாரு? அன்போட நெடுங்காலம். இப்போ சில பேர் ஒரு வாரம் இல்லை 1 மாதம் இல்லை 1 வருடம் அப்படியெல்லாம் இல்லைப்பா. இந்த வாயிலார் பெருமான் தன்னுடைய மனசுக்குள்ள சிவபெருமானை நாள்தோறும் பூசை செய்வதோடு மட்டுமல்லாமல் இடைவிடாது நெடுநாட்கள் அன்போடு பூசை செய்தார். முடிவில் சிவபெருமான் திருவடி நிழலில் அப்படிங்கிறது அந்த 3வது அடிக்கான பொருள். 4வது அடி, புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டனர். புகழ்னா சுவாமியோட திருவடியே சரணாகதி, தஞ்சமடைகிறது. சரணடைந்து தஞ்சம் புகுந்து இப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி புகழ் அமைத்து தொழுதிருந்தார். தொழுதல்னா அந்த வணங்கி இருத்தல், அந்த பூசையினை நாள்தோறும் மாற்றிக்கொண்டிருத்தல். செய்தது யார்? புண்ணிய மெய்த்தொண்டனர், அந்த தெய்வத்தன்மை பொருந்திய மெய்த்தொண்டனார் ஆகிய நம்முடைய வாயிலார் நாயனர். பாருங்க, நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு பூஜை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் எத்தனை இடர்கள் வரும். அப்போ தான் நமக்கு எங்கிருந்தோ ஒரு அழைப்பு வரும், அப்போ தான் பால்காரங்க கூப்பிடுவாங்க, எத்தனையோ இடர்பாடுகள்லாம் வரும். நம்மளால் அந்த சிந்தனையை கொண்டு போய் சிவத்தில் கொண்டு போய் வைக்க முடியாதபடி இங்கே வாயிலார் மனசுக்குள்ளேயே பூசை செய்கிறாருங்க. அதுவும் 1 நாள் 2 நாள்ல, நெடுநாட்கள், நீண்ட நாட்கள். எந்த ஒரு இடர் வந்தாலும் அதை பற்றி அதுக்குள்ள போகாம அந்த திண்மையான குணம். இத்தகைய சிறப்புடைய இந்த திருப்பாடலை நம்ம இந்த அளவில் நம்ம இன்னைக்கு சிந்திக்க முடிஞ்சது. அது இறைவனுடைய திருவருள். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைப்போம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம